ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே நமः. ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். இன்று குரு பூர்ணிமா தினம். என்னை ஆளாக்கிய அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கலியுகத்தில் தர்மம் க்ஷீணித்து போகும் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வியாசராக அவதாரம் எடுத்து தர்மத்திற்கு ஆணிவேராக உள்ள வேதத்தை காக்க வேதங்களையும் உபநிடதங்களையும் பல சாகைகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிஷியை நியமித்து அவைகளை கோர்வைப்படுத்தி தொகுத்து தந்ததால் வேதவியாசர் என அவர் அழைக்கப்படுகிறார். மேலும் உபநிடதங்களில் உள்ள தத்துவ போதனைகளையெல்லாம் 555 சூத்திரங்கள் கொண்ட பிரம்மசூத்திரத்தை இயற்றி அவைகளை இந்து சமய வேதாந்தத்தின் அடிப்படை ஆதார கிரந்தமாக செய்தவர் வேதவியாசர். பாரதத்தின் மிக பழைய கலாச்சாரம் அனைத்தையும் உட்கருவாக அமைத்து அறம் என்ற சொல்லின் நெளிவு சுழிவுகள் அனைத்தும் பாமர மக்களுக்கும் விளங்கும்படி ஒரு நீண்ட வம்சாவளி கதையாக பிரதிபலிக்கும்படி உலகிலேயே மிக பெரிய நூலான மகாபாரதத்தை தந்தவரும் வேதவியாசர்தான். அவர் இயற்றிய 18 புராணங்கள் இந்து சமயத்தின் அத்தனை கதைகளுக்கும் தெய்வ வரலாறுகளுக்கும் என்றும் நமக்கு ஆதாரமாக உள்ளன. 18வது புராணமாக வியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் பக்தி என்ற தத்துவத்திற்கே ஒரு வேதமாக ஆக்கியிருக்கிறார் அவர். மற்ற புராணங்களில் எவ்வளவு சொல்லப்பட்டிருந்தாலும் பாகவதம் இருந்திராவிட்டால் பக்தி என்ற தத்துவத்திற்கு பாரத தேசத்தில் இவ்வளவு மகிமை ஏற்பட்டிருக்குமா என்பதே சந்தேகம்தான். பகவத்கீதையை தந்தவரும் வேதவியாசரே. ஆண்டவனின் வாயிலிருந்து அவர் கேட்டதை எழுதியதாகவே வைத்து கொண்டாலும் இந்து சமயத்தின் தர்ம நியாய நுணுக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதுவே வேதத்திற்கு ஈடாக பேசப்படும் அளவிற்கு அதை நமக்கு தந்தவர் வேதவியாசர். கிழக்கும் மேற்கும் என்றென்றும் வணங்கி துதித்து போற்றும் ஒப்பற்ற மாமுனிவர் வேதவியாசர். உலகின் மாபெரும் ஞானிகளுக்கெல்லாம் முன்னோடி நம் வேதவியாசர். நமது தொல் ஞானம் முழுவதுமே ஒரு வகையில் வியாசரின் கொடை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் வியாசோச்சிஷ்டம் ஜகத் சர்வம் என நம் ஞானிகள் கூறினர். தனது நுண்ணறிவால் மனித குலத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி இந்து மதத்தின் ஆதிகுருவாக போற்றப்படுபவர் நம் வேதவியாசர். கலியுகம் தோன்றி எவ்வளவோ ஆண்டுகளாகிவிட்ட போதிலும் வியாச பாரதம் இன்றும் மக்களுக்கு வேதம் போல் விளங்குகிறது. அதில் கூறப்பட்டுள்ள ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டுமென நம் ஞானிகள் காலங்காலமாக வற்புறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட மாதம் எனப்படும் ஆனி மாத பௌர்ணமியில் குருவை வணங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்நாளை குரு பூர்ணிமா என சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஞானத்தை உணர்த்துவதால் குரு பரம்பொருளாக சொல்லப்படுகிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில்
தந்தைக்கு அடுத்தபடியாக குருவே வருகிறார். அன்னை மீது கொள்ளும் பக்தியால் இப்பிறவியில் இன்பம் பெறலாம். தந்தை மீது கொள்ளும் பக்தியால் மறுபிறவியில் இன்பம் பெறலாம். குரு பக்தியால் பிறப்பட்ட நிலையை எய்தலாம். கடவுள்களாகிய ராமர், கிருஷ்ணர் போன்றவர்கள் அவதார புருஷர்களாக அவதரித்து அவர்கள் ஒரு குருவிடம் சென்று தீட்சை பெற்றதாக நம் புராணங்கள் சொல்கின்றன. அப்பேற்பட்ட நம் அறியாமையாகிய இருளை போக்குகின்ற அனைத்து குருமார்களையும் இந்த நன்னாளிலே வணங்கி குருவருளை பெறுவோம். குருவே சரணம். சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்.